எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் மக்களே. உண்மையாலுமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். ப்ரோ மார்க்கெட் மேலேயும் கட் ஆகல கீழேயும் கட் ஆகல, அப்படி அது எப்படி நீங்க செல்லிங்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின். நீங்க எப்படி செல்லிங்னு ப்ரெடிக்ட் பண்ணீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஒன்னு மேல பிரேக் அவுட் ஆகணும் இல்ல கீழே பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனாதான் அது என்ன ப்ரெஷர்ல இருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிரேக் அவுட்டே ஆகல, நீங்க எப்படி இது செல்லிங்னு ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னு அவர் கேட்டாரு. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் மக்களே. இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க, அதை விட்டு நிறைய தேவையில்லாத கொஸ்டின்ஸ் இருக்கு. நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் கேட்ட கேள்வி என்ன, ப்ரோ எந்த பக்கமே பிரேக் அவுட் ஆகல, நீங்க எப்படி ப்ரோ டிசைட் பண்ணீங்க? அவர் சொன்னது ரைட் தான், எந்த பக்கமே பிரேக் அவுட் ஆகல. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம், 5 மினிட்ஸ்ல ஒன்று மேலே பிரேக் அவுட் ஆகணும் இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகணும். கீழே மேலே பிரேக் அவுட் ஆனால் பையிங் ப்ரெஷர், கீழே பிரேக் அவுட் ஆனால் நம்ம செல்லிங் ப்ரெஷர், புல் பேக்காக வெயிட் பண்ணோம். எந்த பக்கமே பிரேக் அவுட் ஆகலன்னா நம்ம என்ன டிசைட் பண்ணோம், இட்ஸ் அ சைட் வேஸ். எந்த பக்கமே பிரேக் அவுட் ஆகலாம் இது சைட் வேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்ப சைட் வேஸ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா வேற வழியே கிடையாது, 50% ரேஷியோ மட்டும்தான் மக்களே. நல்லா பார்த்துக்கோங்க, சைட் வேஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரே வழி இந்த 50% ரிட்ரேஸ்மெண்ட் மட்டும்தான். மேல இருக்க அதாவது டாப்பையும் மார்க் பண்ணிட்டேன், லோவையும் மார்க் பண்ணிட்டேன். அந்த டேவோட 5 மினிட்ஸ் கேண்டலோட டாப்பையும் மார்க் பண்ணிட்டேன், லோவையும் மார்க் பண்ணிட்டேன். நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட என்ட்ரி கரெக்டா இந்த இடத்துல. உங்களுக்கு என்னோட என்ட்ரி நான் எக்ஸாக்டா சொல்லலாம், கரெக்டா இந்த இடத்துல என்னோட ஃபுல் குவான்டிட்டி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு செல்லிங் ப்ரெஷரை பார்த்தேன், வெறும் 10% குவான்டிட்டி நான் இந்த இடத்துல டிப்ளாய் பண்ணேன். என்னோட 90% குவான்டிட்டியை நான் எந்த இடத்துல டிப்ளாய் பண்ணா இந்த பிரேக் அவுட்ல டிப்ளாய் பண்ணேன். உங்களுக்கு புரியுதா? சாரி, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு வெறும் 10% குவான்டிட்டி. மேபி அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கூட எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை, நான் இன்ஸ்டாலே சொல்லியிருப்பேன். ஏகப்பட்ட இடத்துல எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற மாதிரி இருந்தது, நான் பிசிக்கல் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன். என் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல தான் என் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுவேனே தவிர நான் பிசிக்கல் ஸ்டாப் லாஸ் போடவே மாட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, பிரேக் அவுட்டே ஆகல, பட் எனக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்த மாதிரி இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியை நான் இந்த இடத்துல எடுத்தேன். மேல எனக்கே டவுட் வந்தது, ஏன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் கிட்ட, என்னோட மென்டல் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்துருச்சு. மேபி இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணலாம் கூட நினைச்சேன். என்னோட ஃபுல் கேபிட்டல் எப்ப, அதாவது என்னோட ஃபுல் குவான்டிட்டி ஃபிளேஜ்ல நான் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணனா கரெக்டா இந்த பிரேக் அவுட் கிட்ட. ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுதான், கேட்ட கேள்வியும் ரைட்டு தான். பிரேக் அவுட் ஆகலன்னா அது பையும் கிடையாது செல்லிங்கும் கிடையாது. அப்ப சைட் பிரேக் அவுட்டே ஆகாம சைட் அது சைட் வேஸ் மார்க் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். சைட் வேஸா இருந்தாலும் அது என்ன பிரஷர்ல இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வரும். என் எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த இடத்துல ஒரு செல்லிங் பிரஷர் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்பயுமே நான் வெறும் 10% தான் டிப்ளாய் பண்ணேன். எனக்கு எப்ப கன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நம்ம ஸ்ட்ராட்டஜி படி 50% பிரேக் அவுட் எப்ப கொடுத்தோம் நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 50% பிரேக் அவுட்டே டச் பண்ணி ரிவர்சல் இருந்திருக்கும். என்ன 50% பிரேக் அவுட் எப்ப ரீச் ஆச்சோ அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கூட, ஐ மீன் செகண்ட் என்ட்ரி என்னோட ஃபுல் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணேன். ஜஸ்ட் இமேஜின் மக்களே, ஜஸ்ட் இமேஜின். அந்த ப்ராஃபிட்டை பார்த்தீங்கனாலும் தெரியும். தயவு செஞ்சு நம்பர்ல ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். தயவு செஞ்சு எஜுகேஷன் பர்பஸா மட்டும் இதை பாருங்க, ஓகேங்களா? மற்றபடி வேற எந்த கேள்வியும் வேணாம். எஜுகேஷன் பர்பஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன், தட்ஸ் இட். அந்த என்ட்ரி எடுத்தேன், கிட்டத்தட்ட ஒரு ஹியூஜ் ஃபால், ஓகேங்களா? உண்மையாலுமே அந்த கொஸ்டின் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அவர் பேர் சொல்லாம தெரியல, ஐ திங்க் ராம்நாத்னு நினைக்கிறேன் அவர் பேரு. உண்மையாலுமே பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தயவு செஞ்சு கேளுங்க, அப்பதான் என்னாலே நாலேஜ் வளர்த்துக்க முடியும். அப்ரிஷியேட் யூ ராம்நாத். இந்த மாதிரி வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தான் கண்டிப்பா கேளுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.